அன்பார்ந்த உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, சமீப நாட்களாக பலஸ்தீனத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் அழிவு நடந்து கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல்களால் என்பதை நாம் நன்கு அறிவோம். அப்படி நடக்கின்ற அந்த அழிவை நாம் எப்படி தடுத்து நிறுத்துவது? இந்தியாவில் தென்கோடி தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அந்த மக்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று என்கின்ற அன்பு உறவுகளுக்கு நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொடிய அரசுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி தந்த துவாவை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இன்ஷா அல்லாஹ் ஓதுவதற்கு அவர்களுக்காண்டி செய்யக்கூடிய கடமைகளை பணியாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரியான அந்த அரசுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை, பொருளாதார ரீதியாக லாபங்களை நம் ஒரு நாளைக்கு குறைந்தபுறம் இஸ்ரேல் என்ற அந்த நாட்டுக்கு குறைஞ்சம் 20 ரூபாய் 10 ரூபாய் அளவுக்காவது நம் வரி செலுத்துகிறோம் என்பதை நம் போன்ற உறவுகளுக்கு தெரியவில்லை. சில அன்பர்கள் சகோதரர்கள் சொல்கிறார்கள், நம் வாழ்க்கையிலே பழகி போய்விட்டது, இது எப்படி நாம் தடுத்து நிறுத்துவது என்று சொல்கிறார்கள். அன்பான உறவுகளை, இன்னைக்கு காலையிலே நம்ம எந்திக்கிறோம் அப்படின்னா கோல்கேட் பிரஸ் பல் விளக்குறோம். அது யாருடைய தயாரிப்பு? இஸ்ரேலுடைய தயாரிப்பு. அதே மாதிரி பாருங்க, பூஸ்ட், ஹாலிஸ், இப்பல்வேறு உணவகங்கள் இஸ்ரேலுடைய கம்பெனியுடைய தயாரிப்பார்கள். அதன் மூலமாக அந்த நாட்டுக்கு பொருளாதாரம் பல்கி பெருகி இன்னைக்கு பாருங்க, பெரிய கொடுமை என்னன்னா, பலஸ்தீனத்துடைய வடக்கு காசாவில் அந்த மக்கள் அழிவை சந்திச்சு அதன் பிறகுவாக தெற்கு காசாவுக்கு வந்து அதற்கு பிறகு அங்கிருந்து மக்கள் அடித்து விரட்டி இன்னொரு பகுதிக்கு மக்கள் தஞ்சம் புகுந்து ரஃபா என்ற ஒரு பகுதியை ஒரு அகதி முகாமாக அந்த இஸ்ரேலையே அங்கீகரித்து அந்த பகுதிக்கும் மக்கள் வந்து இன்னைக்கு அந்த மக்கள் அந்த இடத்தையும் விரட்டக்கூடிய வேலைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான உறவுகளே, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், நாம் அறியாமல் வாங்குகிற அந்த பொருட்களை இதுதான் இஸ்ரேல் தயாரிப்பு அப்படின்னு எப்படி நாம் தெரிந்து கொள்வதற்காக பிளே ஸ்டோரில் நோ ஆப் என்று ஒரு ஆப் தொடங்கியிருக்காங்க. அந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை ஸ்கேன் செய்தால் இது இஸ்ரேல் தயாரிப்பா அல்லது இஸ்ரேல் தயாரிப்பு இல்லையா என்பதை இப்போ காட்டி கொடுத்துரும். அப்படி காட்டி கொடுக்கின்ற அந்த ஆப்பை இறைவன் அருளால் இன்னைக்கு ஏதோ ஒரு சகோதரர்கள் ஒரு ஏற்பாட்டில் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. அதனால அந்த ஆப்பு மூலமாக அதை எடுத்து இன்னைக்கு அந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த இராணுவ தளங்களை பொருளாதார ரீதியாக குழந்தைகளும் முகாம்களையும் பாரபட்சம் இல்லாமல் உலக நாடு எத்தனையோ நாடுகள் இந்த ரஃபா என்ற பகுதிகளை தாக்குதல் செய்தது அமெரிக்காவே கண்டித்துள்ளது. மறைமுகமாக வெளிப்படையாகவும் அமெரிக்கா ஆதரவு கொடுத்தாலும் கூட அந்த ரஃபா என்ற பகுதியிலே அந்த அகதி முகாமிலே நடத்தின தாக்குதலை இன்னைக்கு உலக பெரிய நாடுகள் கண்டித்துள்ளது. ஆனால் நாம் வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், நாம் முஸ்லிம்கள் அல்லாத மற்ற சகோதரி எடுத்து கூறி முதலில் அவர் அடிக்க வேண்டிய முதல் பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எது எது இந்த ஸ்கிரீனில் நான் ஓடும் பாருங்கள், எது கொஞ்சம் குறிப்பிட்ட விஷயந்தான் நான் எடுத்து சொல்கிறேன். எது நம்ம இஸ்ரேல் தயாரிப்பு என்று தெரியக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால் தெரிந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், காமிக்கிறோம். அன்பான உறவுகள், நீங்கள் தயாரிக்கின்ற இஸ்ரேல் தயாரிப்பை கோக்கா இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், அல்ல இன்னும் பிற பொருட்களாக இருக்கட்டும், அதை தவிர்த்து விட்டு என் பெப்சி கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுடைய தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய காளிமார்க்கு போண்டோவை குடிச்சிட்டு போயிடலாம். அது குடிக்கிறதே மாட்டுக்கிறது வேற. இன்னைக்கு அதுக்கு பல விளக்கங்கள் சில அறிஞர்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இதில் அதைத்தான் சாப்பிட வேண்டும். குளிர்பானங்கள் என்ன தோல்கின்ற அன்பு உறவுகள், முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இஸ்ரேல் தயாரிப்பு எந்த மூலமாக இந்த தேசத்தில் வருகின்றதோ அதை உடைக்கக்கூடிய வேலைகளை அன்பான உறவுகள் முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு எதுதான் இஸ்ரேலில் தயாரிப்புன்னு கண்டுபிடிக்கவில்லை என்றால் பிளே ஸ்டோர்லையோ அல்ல ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கக்கூடிய அன்பு உறவுகளோ
நோ ஆப் என்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் வாங்குகின்ற பொருளை ஸ்கேன் செய்தால் கூட இழிவாக தெரிந்துவிடும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், நீங்கள் தடுக்கிறது, கொதிக்கிறது, ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் பண்ணுவது, மக்களுக்காக சேவை செய்கிறது மாற்று கருத்து அல்ல. அது கட்டாயம் செய்ய வேண்டியதான். ஆனால் அதை விட இஸ்ரேலுக்கு நாம் வரி கட்டுகிறோம், அந்த வரி மூலமாக இஸ்ரேல் அப்பாவி பலஸ்தீன மக்கள் குழந்தைகளை கொண்டு குவிக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மனம் வருத்தப்படுகிறது. அன்பான உறவுகளே, இந்த காணொளி காட்சியை பார்க்கின்ற உறவுகள், நான் சொல்கின்ற வழியிலே என்ன செய்கின்ற வேலைகளே முதலாக இஸ்ரேலுடைய தயாரிப்பை கட்டாயம் நீங்கள் தடுக்க வேண்டும், நிறுத்தப்பட கூறிவிடுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி